அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்து கொண்டிருப்பவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி கைகோர்த்திருப்பதாக MP கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தின் உறுதிமொழி ஏற்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுக தலைமை அலுவலகம் தற்போது டெல்லிக்கு மாற்றப்பட்டு விட்டதெனவும், அமித்ஷாவின் வீடுதான் அதிமுகவின் அலுவலகம் என்றும் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் தூங்கி எழுந்து இப்பொழுது கைகோர்த்து கொண்டிருக்கிறார். இப்ப திடீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க டெல்லியில. அமித்ஷா வீட்டு வாசல்ல கார்ல வெளியில வராரு. வெளியில வரும் பொழுது பத்திரிகையாளர்கள் அங்கே சூழ்ந்து கொள்ளும் பொழுது முகத்தை ஒரு கர்ச்சீப்பை எடுத்து தொடச்சுக்கிறார், மறைச்சுக்கிறாரு. கேட்டா தொடச்சுக்கிட்டேன்னாரு. யாரை பார்த்து அப்படி வேர்த்தது திடீர்னு? அதிமுக அலுவலகத்தையே டெல்லிக்கு மாத்திட்டாங்க. இப்ப அதிமுக அலுவலகம் எங்கன்னு கேட்டீங்கன்னா திரு அமித்ஷா அவர்களுடைய வீடு தான் அதிமுகவுடைய தலைமை அலுவலகம். தாவேக தலைவர் விஜய் கூட்டங்களுக்கு கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறிவிடாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். மதுரை தெப்பக்குளம் பகுதியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு தயாராவது குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது எந்த கூட்டத்தையும் கண்டு அஞ்ச வேண்டாம் என்று கூறிய அவர், விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறாது என்றார். தமிழக வெற்றி கழகமா அவன் நடக்கிற கூட்டத்தில் என்ன நடக்குது? காட்டாற்று வெள்ளம் போல அவருடைய ரசிகர்கள் தான் வராங்க. இன்னும் உறுப்பினர் அவங்க திமுக அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினராக அவங்க கட்டுக்கோப்போடு இல்லை. நீ பார்த்துக்கணும். அவருடைய ரசிகர்கள் வர்றாங்க, அதுலாம் மாற்றம் இல்லை. பெருத்த ரசிகர்கள் வர்றாங்க, கூட்டம் போடுறாங்க. இதை வைத்து நான் ஆளுங்கட்சியை நான் முதலமைச்சர் ஆகிறேன் தனித்து நின்று நான் வந்துடுறேன்னு சொன்னா அதெல்லாம் முடியுமா? அச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்.